40 நாட்கள் 40 வார்த்தைகள். இன்று 8ஆம் நாள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறதான வார்த்தை தஸ்திர அறை. தஸ்திர அறை என்னவென்று சொன்னால், பழங்காலத்தில் சுருளில் கடிதங்களை எழுதி அதை பத்திரமாக வைக்கும்படியாக ஒரு அறையை பயன்படுத்தினார்கள். ஆவணங்களை பாதுகாப்பாக வைக்கின்றதான ஒரு அறையை தான் இந்த தஸ்திர அறை என்று சொல்வார்கள். அரண்மனையிலே கூட தஸ்திர அறை இருந்தது என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்கிறது. குறிப்பாக எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அப்பொழுது ராஜாவாகிய தரியு இட்ட கட்டளையின்படியே பாபிலோன் கஜானாவில் உள்ள தஸ்திர அறையை சோதித்தார்கள் என்று வாசிக்கின்றோம். ஆகவே தஸ்திர அறை ஒரு பாதுகாப்பான அறை. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய இருதயம் ஒரு தஸ்திர அறையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசித்து அதை நாம் நம்முடைய உள்ளத்திலே பதிய வைக்கும் பொழுது அந்த வார்த்தைகளின் மூலமாக கர்த்தர் நமக்கு கிரியை செய்கிறார். இந்த நாட்களிலே கர்த்தருடைய வேதத்தை அதிகமாக தியானிப்போம். கர்த்தருக்கென்று சாட்சியாக நிலை நிற்போம்.